ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோற உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருத்தென்குடி திட்டை என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றுள்ளது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா வசிஷ்டேஸ்வராகவும், தாயார் பார்த்தீங்கன்னா உலக நாயகி அம்மையாகவும் மங்கையர்க்கரசியாகவும் அருள் பலிக்கிறாங்க. தலவிருட்சம் முல்லை, வெண் செண்பகம், செவ்வந்தியாகவும் நமக்கு விளங்குது. தீர்த்தம் சக்கர தீர்த்தம், சூள தீர்த்தம். காவிரி தென்கரை தலத்தில் இது 15வது தலமும் சொல்லப்படுது. இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. வருடா வருடம் ஆவணி மாதம் 15, 16 தேதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் இறைவனை பட்டு செல்வது வழக்கம். அது மட்டுமல்லாது உத்தராயண புண்ணிய காலத்தில், அதாவது பங்குனி மாதத்தில் 25, 26, 27 பார்த்தீங்கன்னா சூரியன் இறைவன் மீது மீண்டும் பட்டு சென்று இறைவனை வணங்கி செல்வது மிக சிறப்பு. தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் இது 79வது தலமாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆளுநர் தல வரலாறு சொல்றதுனாக்கா, திட்டை என்பது ஒரு திட்டு அல்ல, மணல் மேடு. ஒரு பிரளய காலத்தில் இந்த உலகமே நீரால் சூழப்பட்ட போது ஓம் என்ற பிரணவ மந்திர ஓடத்தில் இறைவன் இறைவியும் இருவர் மட்டும் ஏறி வர அதுவே ஒரு இடத்துல தங்கி திட்டில் நிற்குது. அந்த இடம் சீர்காழி என்றும் தோணி என்றும் சொல்லப்படுது. அந்த ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் விரும்பி இருந்தது 28 தலத்தில் 26 தலம் அந்த ஊழி காலத்தில் நீரால் மூழ்கிடுச்சு. இந்த 2 தலம் மட்டுமே நின்றது. அவற்றில் ஒன்று தான் சீர்காழி, மற்றொன்று அங்கேருந்தா பார்த்தீங்கன்னாக்கா ஓம் என்ற மந்திர ஒளி எழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இம் என்ற சவுண்டில், அதாவது இம் என்ற ஒரு சவுண்டில் ஒரு மந்திரம் ஒலிக்குது. அதை தொடர்ந்து பல மந்திரங்கள் ஒலிக்குது. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தென்குடி திட்டை. இது ஞான மேடுன்னு சொல்லியும் அழைக்கப்படுறது வழக்கம். இது சீர்காழி வடகுடி திட்டை எனவும் சொல்லப்படுது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா விரும்பி குடியிருந்த திட்டை, இறைவன் விரும்பி குடியிருந்த திட்டைன்னு சொல்லப்படுது. இதான் குடித்திட்டை. இதனால் வசிஷ்ட முனிவர் இங்கே ஆசிரமம் அமைச்சு இறைவனை தினமும் பூஜை செய்து வணங்கிய தலமாக சொல்லப்படுது. இதனால் இங்கே பூஜை செஞ்சாக்க வேண்டின வரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊழி காலத்திலே இறைவன் விரும்பிய தலமாகவும் தலம் சொல்லப்படுது. முதல் உருவான தலமாக சொல்லப்படுது. ஊழி காலத்துக்கு பிறகு உருவான தலமாக சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒருமுறை உருவாக்கிட்டு இந்த வசிஷ்டேஸ்வரையும் உலக நாயகி அம்மையாலையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.